நம்ம ஊர் சைடுலாம் கருது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? சரி நம்மளும் இன்னைக்கு நம்ம வயல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து வரலான்னு நானும் பட்டு பையலும் கிளம்பியாச்சு. இந்த டைம் எங்க ஊர் சைடு நல்லா விவசாயம் தான். போகும்போதே வரப்புக்கிட்ட வந்து காடை முட்டை விட்டுருந்தது. 7 முட்டை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எப்படி ஈவினிங்குள்ள யாராவது எடுத்துருவாங்க. அந்த சைடு தான் கருது எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குரிய வந்து பார்க்கும்போது இது இருக்காதுல்ல பாவம். அது எவ்வளோ ஃபீல் பண்ணும். கண்ணுக்கு எட்டின தூரத்துல வயல் தெரியுது தவிர வரப்ப காடா. ஏன்னா ஃபுல்லா 2 சைடுமே பயிர் முளைச்சு வரப்ப மூடி போய் கிடந்தது. எப்ப வேணா நம்ம ஸ்னேக் பாபு வரும் பார்த்து பார்த்து தான் போனேன். இந்த பட்டு போய் தான் ரொம்ப ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். பட் செமையா ஃபன் பண்ணிட்டு என்கிட்ட வயலை கண்டுபிடிச்சாச்சியா. வயலை போய் பார்த்தது நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அண்ணன் விதைக்கும் போது வந்தது. அதுக்கிடையில வந்து மருந்து கூட அடிக்கல. அப்படியே போட்டுருச்சு. தன்னால முளைச்சு வந்தது தான். பயிர் கொஞ்சம் புல்லு நிறையா இருந்தது. பரவாயில்ல. ஏன்னா எந்த மெயின்டைனுமே பண்ணாம இவ்வளோ வந்தது பெருசுதான். ஆனா எனக்கு இதுல என்ன டவுட்னா இதை மிஷின் வச்சு அறுத்தா 2 முட்டை தான் வரும். அந்த 2 முட்டையும் எடை போட்டு மிஷின் காசு கூலி கொடுக்கறதுக்கே கரெக்டா வந்துடும். அம்மா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. எங்க வயல் பக்கத்திலே இன்னொரு நெல்லும் இருந்தது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல, நம்ம நெல் நார்மலா ஒயிட் கலர்ல இருந்தது. அந்த அரிசி பேர் மறந்து வச்சு நான் அத்தைகிட்ட கேட்டு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நாங்களாம் சின்ன பிள்ளை கருத இருக்கும்போது மெனக்கட்டி லீவ் போட்டு அந்த கீழே கிடக்கிற நெல்லெல்லாம் பொறுக்கி அதை எடைக்கு போட்டு புரட்டா வாங்கி சாப்பிட்றது. இப்போ வரும்போது அது நினப்பு வந்துச்சு. பட் இப்போ எங்க வீட்டை விட்டே வெளியில போறது இல்லையே. இன்னைக்கு என்னன்னு தெரியல, பயங்கரமா மழை வர மாதிரி இருட்டிக்கிட்டு வருது. எல்லாரும் வேகமா கருதறுத்துடலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த டைம்ல நமக்கு மழையே தேவையில்ல. பட் எல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு. கடவுள் கையில தான் இருக்கு. நான் வயலேருந்து வரும்போது கொஞ்சமா நெல்லை எடுத்துட்டு வந்தேன். சாமி கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம அனில் மாமா வந்து சாப்பிட்டுக்குருவாரு.